ஆக்சுவலாக ராஜ்பவனோட காரெல்லாம் சரி, அதுக்கு மேலே வெஹிக்கிள்ஸ் வரக்கூடாது, அது நோ வீடியோகிராஃபி எடுக்கக்கூடாது. ஸோ அங்கேருந்து நடந்து வந்தோடனே ஹோட்டல் ட்ரீம்லேண்டு, நம்ம ஹோட்டல் போகிற வழி. ஆக்சுவலாக இந்த ரோடு வழியாக அப்படி போனோம்னா மால் ரோடு வந்துடும். இதான் நம்ம ஹோட்டலில் வந்துடுச்சு. இதான் சமீத் வாக்டன் ரிசார்ட் அண்ட் ஸ்பா. ஸோ அந்த என்ட்ரன்ஸ் நெட் காட்டில் இல்லை. இதான் நம்ம ஹோட்டலோட என்ட்ரன்ஸு. ஸோ ஹோட்டல் என்ட்ரன்ஸு தான். இதுக்கப்புறம் நேற்று காமிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு ரெடி ஆகிட்டு திருப்பி உங்களை மீட் பண்ணுறேன். பாய். இதாங்க நம்ம தங்கியிருக்க ஹோட்டலில் உள்ள ரெஸ்டாரண்ட். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பஃபே. இது டோட்டல் ரெஸ்டாரண்ட்டு. Breakfast buffet, fresh juice and seasonal cut fruits, sprouts, sandwich and loaf bread, tea, hot milk, masala idli. This masala idli sambar and chola masala, tomato chutney, coconut chutney, pature and matar paratha, pickles, nor chutney curd, and idu vandu Maggi semia upma, as veg type and cutlet, chicken sausage and boiled egg. ஸோ சுட எல்லாம் ரெடியாக இருக்குது. 413 ரூபா விலை. ரெஸ்டாரண்ட்டோட அட்மாஸ்பியர் ரொம்ப நைஸாக இருக்குது. ஓகேங்க, நெக்ஸ்ட் அடுத்த ஸ்பாட்டுக்கு போயிட்டு மீட் பண்ணுறேன். பாய். கரெக்டு தாங்க, நீங்கள் நினைக்கிற அதே டாய் ட்ரெயின் ஸ்டேஷனுக்கு தான் வந்திருக்கிறோம். 6812 அடி உயரம், கடல் மட்டத்து உயரத்தில் இருக்கிற, கடல்லேருந்து 6812 அடி உயரத்தில் இருக்கிற டார்ஜிலிங்கில் அமைஞ்சிருக்கிற டார்ஜிலிங் டாய் ட்ரெயின் ஸ்டேஷனுக்கு தான் வந்திருக்கிறோம். இது வந்து ஒரு யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் ஏரியா. ஸோ இந்த ஸ்டேஷன், இந்த ட்ரெயினில் தான் இப்போ நம்ம போகிறோம், ட்ராவல் பண்ண போகிறோம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு ஸ்டேஷன். பைரவாஸ் தூங்கிட்டு இருக்காங்க. எப்படி அடிபட்டிருக்கு பாவம். ஸ்ட்ரீட் டாக்ஸ். இதான் அந்த ட்ரெயின் ஓடக்கூடிய இந்த தண்டவாளம். நம்மளுக்கு வந்து 11:40க்கு ட்ரெயின். ஸோ மணி 11:10 ஆகுது. இது அந்த ஸ்டேஷன். இந்த உள்ள நல்ல நீட்டாக இருக்குது, கொஞ்சம் வெளியே அதை மெயின்டைன் பண்ணியிருக்கலாம். current booking, toy train. Oh. Shawnee shop. Tea cafe. Maggi chicken pizza, vegetable mama. Buy one get one free on wellness blend. ஓகேங்க, ட்ரெயின் ஏறும்போது உங்களுக்கு மீட் பண்ணுறேன். F3 பிளாட்ஃபார்ம் 2ன்னு சொன்னாங்க. ஸோ இன்னும் கதவு திறக்கலை. அண்டு F1, F2, F3 நம்மளுக்கு F3ல, பட் F1 என்ன கனெக்ட் பண்ணவே இல்லை. எஸ், அண்ட் இன்ஜின் கூட கனெக்ட் பண்ணல.
சரியாக கைட் பண்ணுறதுக்கு ஆள் ஒன்லி அனௌன்ஸ்மெண்ட் மட்டும்தான். அங்கே ஒரு ட்ரெயின் புறப்படுறதுக்கு தயாராக இருக்குது. ரெண்டு இங்கே டீசல் இன்ஜின் இருக்குது, ஸ்ட்ரீம் இன்ஜின் இருக்குது. ஸ்ட்ரீம் இன்ஜின் வந்து 1500 rupees, டீசல் இன்ஜின் வந்து 1000 rupees. ஸ்ட்ரீமில் வந்து ஆக்சுவலாக வந்து டிக்கெட் கம்மியாக இருந்ததுனால இவ்வளோதுக்கு நான் ஒரு 1 week முன்னாடியே புக் பண்ணிட்டேன். கம்மியாக இருந்ததுனால டீசலில் புக் பண்ணியிருக்கேன். ஆன்லைன்லேயே புக் பண்ணியிருக்கேன். ஏன்னா நேரில் வந்து சம்டைம்ஸ் கிடைக்காம போயிடும். இது கொஞ்சம் டிமாண்ட் அதிகம். ஓகே, गाड़ी संख्या 0254 डीजल राइट। हमारी बागवीर से रूम स्टेशन और रूम से वापस आने वाली गाड़ी प्लेटफॉर्म नंबर 3 से रखने वाली है। டிபார்ட்மெண்ட் ஆட்கள், ஸ்டேஷன் ஆட்கள் யாருமே இல்லை, கண்ணிலே படலை. யூனிஃபார்மில் ஏதாவது டீட்டெயில் கேட்கணுன்னா கூட யார்கிட்ட கேட்குறதுன்னு தெரில. ஒரு பெரிய மைனஸ் பாயிண்ட்டு. அண்ட் ஒரு டிஸ்பிளே போர்டு ஒன்லி அனௌன்ஸ்மெண்ட் தான். காது மட்டும் தான் கேட்கணும். காது கேட்காதவங்க வந்தாங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னு தெரில. கவர்மெண்ட் அதை யோசிக்கலாம். ஸோ ட்ரெயின் ஓப்பன் பண்ணிட்டாங்க, ஏறி உட்காந்தாச்சு. F2லாம் ஃப்ரீயாக இருக்குது. இப்போ இந்த F3ல தான் ஃபுல்லாக இருக்குது. மேபி அடுத்த ஸ்டேஷனில் ஏறுவாங்க நினைக்கிறேன் போர்டிங். இன்னைக்கு ராமநவமி, அதனால ஜெய் ஸ்ரீராம். ஸ்டார்ட் ஆகலை. 11:40 போட்டிருந்தாங்க. மணி 10 minutes ஆச்சு. 11:50 ஆயிடுச்சு. ஸ்டார்ட் ஆகலை. ட்ரெயின் புறப்படுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். பார்க்கலாம். பஞ்சுவாலிட்டி மட்டும் கிடையாது இல்லையா? மற்ற கோச்செல்லாம் ஃப்ரீயாக விட்டு இந்த கோச் மாத்திரம் ஜாம் பேக்டாக இருக்கு. இன்டர் கனெக்டட் இல்லை. ஒரு ட்ரெயின் நல்லா இருக்கு, சூப்பர். மேலே வந்து சன்லைட் ரூஃபு. ஸோ நேராக சன் அப்படி டைரக்டாக அடிக்கு. மிஸ்டில் போனாலும் நல்லாயிருக்கும். ஸ்னோஃபாலில் போனால் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸ்னோஃபால் டைமில் இந்த ட்ரெயினில் போகிறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேங்க. நம்ம வியட்நாமில் ஹனாயில் ட்ரெயின் ஸ்ட்ரீட்டுங்கிற போய் பார்க்குறதுக்கு அப்படி லைனில் நிற்பாங்க ஜனங்கள். அப்போ நான் அங்கே அந்த இதுக்கு போகும்போதே சொன்னேன், ட்ரெயின் ஸ்ட்ரீட்டு நம்ம ஊரில் இந்தியாவில் வந்து ஒவ்வொரு ஊர்லேயும் ஸ்ட்ரீட்டுக்குள்ளே தான் ட்ரெயினே போகும் அப்படின்னு சொல்லிட்டு. எங்கள் ஊரில் திருநெல்வேலிலாம் இருக்குது. 2 வீடுகளுக்கு நடுவில் ரயில்வே ட்ராக் போகும். 2 சைடு வீடுகள் இருக்கும். வீட்டோட பேக்யார்ட் இருக்கும். அஃப்கோர்ஸ் ஃப்ரெண்டு கிடையாது, பேக்யார்ட் இருக்கும். பட் நம்ம அதை டூரிஸ்ட் ஸ்பாட் ஆகலை, கமர்ஷியல் ஆகலை. வியட்நாம் ஆட்கள் வந்து புத்திசாலிகள் அதை வந்து காசாக்கிட்டாங்க. ட்ரெயின் ஸ்ட்ரீட்டுன்னு போட்டு ஓகே, டோர் லாக் பண்ணிட்டாங்க. எஸ், டோர் லாக்ட். ட்ரெயின் ஸ்டார்ட் ஆக போகுதுங்க. இங்கே இந்த ட்ரெயின் அப்படிதான், கிட்டத்தட்ட சிட்டிக்குள்ளே தான் போகுது. இன்னைக்கு மார்னிங்கு டயர் ஹில்ஸ் போயிட்டு வரும்போது பார்த்தேன், ஒரு கார் பார்க் பண்ணது இந்த ரயில்வே ட்ராக் மேலே ஏற்றி தான் காரையே பார்க் பண்ணியிருந்தாங்க. நைட் ஹால்ட்டு. சன்னு கிளவுட்ஸ் உள்ளே போயிடுச்சு, அதனால் ஹாட் சன் இல்லை, வெறும் சில்லுன்னு இருக்கு. டோர்லாம் க்ளோஸ் பண்ணாங்க. இன்னும் ட்ரெயின் புறப்படல. 1 மணி தான் புறப்படுமா? 1 மணிக்கு வர வேண்டிய டயத்துக்கு 1 மணி தான் புறப்படும்னு நினைக்கிறேன். 12:35, அதாவது 55 minutes, 55 நிமிஷம் ரைடு. 12:35 அப்படிங்கிறது மணி 12 ஆச்சா? டைம் என்ன? 11:55 ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 15 நிமிஷம் லேட்டு. விசில் அடிச்சிட்டாங்க. விசில் அடிச்சிட்டார்கள். நம்ம ட்ரெயின் தான். ட்ரெயின் இஸ் கோயிங் டு மூவ். பச்சை குடி கேட்டாங்க. பச்சை குடி. ட்ரெயின் ஸ்டார்டட். நல்லாதான் இருக்குங்க. எந்த வயசுல இருந்தாலும் சரி, இந்த ஒரு 55 நிமிஷம் குழந்தையாவே மாற போறோம். மாறிடுவோம் கண்டிப்பா. ஏறினோடனே அந்த ஒரு ஃபீல் வந்துடுச்சு.
இந்த சைடு பாருங்க, ரோடு, காரு எல்லாம். அண்ட் ஹோட்டல் பாருங்க. ட்ரெயின் சீட்ல பிடிச்சி எடுக்கணும். அண்ணாயோட ட்ரெயின் சீட்ல அவ்வளோ சூப்பராக இருப்பாருங்க. இப்படி பாருங்க டிராபிக். டோட்டல் எங்க வரைக்கும் ஜாம் பாருங்க, எங்க வரைக்கும் ஜாம் பாருங்க. நம்ம ஸ்டேஷன்ல ஆரம்பிச்ச டிராபிக் வண்டி அதுக்குள்ள எவ்வளவு 5 நிமிஷம் கூட ஆகல, அதுக்குள்ள எவ்வளவு சேர்ந்துச்சு பாருங்க வெஹிக்கிள். நின்றுக்கிட்டே கூட்டிகிட்டே தான் போயிட்டு இருக்கு இல்லையா, முடியலையா? இந்த கார் பார்க்கிங் பாருங்க, நிப்பாட்டிருக்காங்க பாருங்க. நைட்ல என்ன பண்றாங்க, இந்த ட்ராக் மேலே ஏற்றி பார்க் பண்ணிடுறாங்க. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வியட்நாமில் கிடைக்குமா, அனாயில் கிடைக்குமா சொல்லுங்க. உண்மையிலே டார்ஜிலிங் இந்த டாய் ட்ரெயின் நம்பர் 1ங்க, டார்ஜிலிங்கோட டாய் ட்ரெயின். எஸ், ஐ லைக் இட், ரொம்ப பிடிச்சிருக்கு. அடுத்த 55 நிமிஷம் வரை ஜாலி கொண்டாட்டங்கள் தான். டிராபிக் நீங்க பாருங்க. இந்த ட்ரெயின் வந்து இங்க இருந்து டார்ஜிலிங் ஸ்டேஷன்ல இருந்து ஜூம் ஸ்டேஷன் வரைக்கும் போயிட்டு திருப்பி ரிட்டர்ன் டார்ஜிலிங் ஸ்டேஷன்ல இருந்து நம்மளை கொண்டே இறக்குது. அதோட டிராவலிங் டைம்ஸ் வந்து 55 நிமிஷம். ஸ்டீம் இன்ஜின்ல போனா சவுண்டு வேற மாதிரி வித்தியாசமா இருக்கும். எஸ், அங்கே டோட்டல் டார்ஜிலிங் இதிலே பார்த்து முடிச்சிடலான்னு நினைக்கிறேன். வா, இது வரைக்கும் வண்டி பிளாக் ஆயிருக்கு. வாட் கேலரி.
வேலியை பாருங்க, வேலி வியூ. ஸோ கூம் ஸ்டேஷன் இங்கே வந்து ட்ரெயின் வந்து ஒரு 15 minutes நிற்கும். ஸோ அதனால் இன்றைக்கு இறங்கியிருக்கிறோம். ஸோ பைனாக்குலர் வியூஸ். கூம் ஸ்டேஷன்லேருந்து அந்த வியூவை பாருங்கள். பாருங்கள், ட்ரெயின் சைட்டில் அங்கே காஃபி டீ சேல் பண்ணாங்க. இங்கே வந்து உல்லன் ஸ்வெட்டர் எல்லாமே பைனாக்குலர் வியூ எல்லாமே இது பண்ணிகிட்ருக்காங்க, சேல் பண்ணிகிட்ருக்காங்க. பார்க்கு, இந்த சைடு பார்க்கு, நம்ம இந்திய தேசிய கொடி, நம்ம இந்த ட்ரெயின் அங்கே ஃபோட்டோ எடுக்கிற ஆட்கள். ஸோ எவ்ரி திங். ஏதோ பிஸ்கட் மாதிரி ஏதோ இருக்குது. இது கீழே என்னன்னு தெரில. ஓ, இங்கே ஒரு ஸ்டேஷன் விட்டு வெளியே போகிறது. ஓகே, டார்ஜிலிங் டீ இது. சரி, டார்ஜிலிங் ஹிமாலயன் ரயில்வே, DHR லிவிங் ஹெரிட்டேஜ், UNESCO வேர்ல்ட் ஹெரிட்டேஜ் ஏரியா. பாருங்க, that is the first and still the most outstanding on the hill passenger railway. 1881 இது ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ 1881 பாருங்க. DHRனா டார்ஜிலிங் ஹிமாலயன் ரயில்வே. ஓகே, திருப்பி ட்ரெயின் ஸ்டார்ட் பண்ண உடனே உங்களை மீட் பண்ணுறேன். பட்டாசியாப்புலேருந்து ட்ரெயின் ஒரு டச் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. க்ரீன் ஃப்ளாக்கோட ட்ரெயின் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஓ, இங்கே பாருங்கள், தேயிலை பறிக்காங்கள அந்த ட்ரெஸ்ஸை போட்டு ஃபோட்டோ எடுக்காங்க. ஏன் பட்டாசியா லூப்புங்க. ட்ரெயின் சீட், டார்ஜிலிங் இன் ட்ரெயின் சீட். பாருங்க எப்படி இருக்கு. வெள்ளா மெஷன் பண்ணாங்க. ரைட் சைடில் செகண்ட் பட்டன் ஆகுங்க, அது வந்து அதெல்லாம் வந்துடும். சரி, அதை மெஷர் பண்ணிட்டு மீட்டிங் ஆகுங்க. ட்ரெயின் வந்து அப்படியே திரும்புகிற இடம் தான் லூப்.
நம்ம அங்கேருந்து வந்து அப்படி டர்ன் பண்ணி போகிற இடம் அதுதான் பட்டாசியாலூர். ஸோ டார்ஜிலிங்கில் ஸ்டேஷன்லேருந்து போட்டு பட்டாசியாலூருக்கு வந்து அப்படி டர்ன் பண்ணி டிரைவில் பட்டாசின்னு போட்டா பட்டாசு இங்கே. இந்த ரூட்டை கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இது பண்ணி எந்த குப்பையும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி வச்சிருந்தா வேலை ஒன் ஆஃப் தி பெஸ்ட் டாய் ட்ரெயினாக இருக்கும் அது. எஸ், பாருங்க. ஜோக் ஹோம் ஸ்டே வேலி பாருங்க. வேலி ட்ரெயின் வருது, கார் பெட்ரோல் உள்ள போகுது. இந்த மாதிரி உலகத்தில் எங்கேயாவது பார்க்க முடியுமா? பாருங்க, ஷாப் ட்ரெயின் ஸ்ட்ரீட். ஃப்ளவர்ஸ் ஹோட்டல். அந்த ஸ்ட்ரீட்டுகளுக்கு நடுவில் போச்சு, நம்ம ஊரில் வீடுகளுக்கு நடுவில் போகுது பாருங்க ட்ரெயின். ராமநாமைக்கு உட்காந்துருக்காங்க. Oh,
ஸ்டேஷன் வந்திருக்காங்க. 7407 அடி உயரத்தில் இருக்குது. ஸோ இங்கே ஒரு 20 மினிட்ஸ் நிற்கும் போல் இருக்கு. இங்கே ட்ரெயின் மியூசியம் இருக்குங்க. பட் அதெல்லாம் போய் ரிஸ்க் எடுக்க ரொம்ப ட்ரெயினை விட்டோம்னா ஒரு பெரிய பாடாக இருக்கும்.